ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு முன்னால இந்த பேசிக் வீடியோ பண்ணலாம்னு நினைச்சேன். பட் இந்த பேசிக் வீடியோ பார்த்துட்டு தேர்ட் எக்ஸசைஸ்க்குள்ள போனோம்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கிற ஒரு காரணத்துக்காக நாம் இப்ப பார்க்க போறோம். என்ன டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட்? ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிள் என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்க தான் போறோம். ஒரு ஃபங்க்ஷன் அதைய ரியல் நம்பர்ல சொல்ல முடியும், அதுதான் ரேண்டம் வேரியபிள். ரியல் நம்பர்ல ஒரு ஃபங்க்ஷனை அசோசியேட் பண்ணணும்னா அதுக்கு பேரு தான் ரேண்டம் வேரியபிள். இப்ப சொன்னது புரியலனா கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றேன். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தறலாம். A coin is tossed twice. Find probability mass function small f of x, cumulative distribution function capital F of x for number of heads. ஒரு காயின் எத்தனை தடவை டாஸ் பண்ணிக்கிறாங்க? 2 தடவை டாஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் ஈக்குவல் டு, ஒரு காயின்ல என்னென்ன இருக்கு? ஹெட் டெயில் இருக்கும். கிராஸ் ப்ராடக்ட், அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இன்னொரு காயின்ல என்ன இருக்கு? ஹெட் டெயில் இருக்கும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு எலிமெண்ட் எடுத்தாங்க, எல்லா எலிமெண்ட் கூட HH HT. அப்புறம் அடுத்த எலிமெண்ட் எடுத்தா அங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட் கூட TH TT. ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ், அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இதுல இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அப்ப n of s என்ன இருக்கு? 4. இங்க நான் ஃபங்க்ஷன் எதை சொல்றேன்னா நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் பத்தி சொல்றேன். எதை பத்தி பேசுறோமோ அதுதான் ஃபங்க்ஷன், அது x. எத்தனை காயின் டாஸ் பண்ணிக்கிறாங்க? 2 காயின். எக்ஸ்ங்கிறது எதை குறிக்குது? நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் குறிக்குது. எதை பத்தி பேசுறாங்களோ அதுதான் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் நாம இங்க எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். அதை எதுல சொல்லணும்? நம்பர்ல சொல்ல போறோம். எப்படி? 2 காயின் கீழே கிடக்குது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ்ல இருந்தா திரும்ப பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். 2 காயின் கீழே கிடக்குது. அதுல எக்ஸ்ங்கிறது என்னது? ஹெட்டை குறிக்குது. ரெண்டுலயுமே ஹெட் வராம போலாம். காயின் விழுந்ததுக்கு அப்புறம் ஆசையா பாக்குறப்ப ரெண்டுலயுமே ஹெட் வராம போலாம். 0 ஹெட். ஏதாச்சும் ஒண்ணுல ஹெட் வரலாம். 1 ஹெட். ரெண்டுலயுமே ஹெட் வரலாம். அப்பாரு ரேண்டம் வேரியபிள்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ங்கிறது எக்ஸ். அதை எதுல சொல்லிக்கிறோம்? ரியல் நம்பர்ல சொல்லிக்கிறோம். சார் இங்க ஹோல் நம்பர்ஸ் தானே இருக்கு சார், ரியல் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அது போக போக எக்ஸசைஸ்ல பார்க்க தான் போறோம். -2 இருந்து +20 ரியல் நம்பர்ஸ் என்ன வேணா வரலாம். அதுதான் ரேண்டம் வேரியபிள். இப்போ என்னன்னு புரிஞ்சுதா? ரேண்டம் வேரியபிள்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் நான் இங்க எதை சொன்னேன்? நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் சொன்னேன். அதை எதுல சொல்லணும்? நம்பர்ல சொல்ல ட்ரை பண்ணணும். ரேண்டம் வேரியபிள் இஸ் a function which can associate a real number. அவ்வளோதான். இந்த ரேண்டம் வேரியபிள் 2 டைப். ஒன்னு discrete random variable, இன்னொன்னு continuous random variable. நம்ம முன்னால பார்த்தோமே ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ், அது பூரா discrete random variable. discrete random variable என்னன்னா கவுண்டபிள் இருக்கு. அந்த ரியல் நம்பர் சொன்னோம்ல, அந்த நம்பர்ஸ்ல பார் கவுண்டபிளா இருக்கு. கவுண்டபிள். இப்போ எக்ஸ்ங்கிறது என்னது? 0 1 2 இதெல்லாம் கவுண்ட் பண்ணக்கூடியது, கவுண்டபிள். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா அது அன்கவுண்டபிளா இருக்கு, கவுண்ட் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டை பத்தி பேசுறோம். 100ல இருந்து 120 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் பத்தி பேசுறோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் 100 சென்டிமீட்டர் இல்லாட்டி 101 சென்டிமீட்டர், அப்படி கரெக்டாக 1 சென்டிமீட்டரா ஜாஸ்தியாக இருக்கு. 100 சென்டிமீட்டர், 100.5 சென்டிமீட்டர், 100.57 சென்டிமீட்டர், அப்படி போயிட்டே இருக்கலாம். அன்கவுண்டபிளா போயிட்டே இருக்கலாம். அதுதான் அன்கவுண்டபிள், அதாவது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ்ல டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் தான் பார்த்தோம், கவுண்டபிள் பத்தியே பேசிட்டு இருந்தோம். இந்த தேர்ட் எக்ஸசைஸ்ல என்ன பண்ண போறோம்? அன்கவுண்டபிள், அதாவது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் பத்தி பேச போறோம்.
வேற ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 200 லிட்டர்ஸ் வந்து 500 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவார். கரெக்டாக 200, 201, 202 அப்படியே ஒரு 0.5, 0.75 அப்படி மாறி மாறி போகலாம். அப்போ அது கூட என்னது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் தான், ஏன்னா அது அன்கவுண்டபிள். பாருங்க, டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிள் ரெண்டு டைப். அதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். இதுக்குண்டான ஃபார்முலா கான்செப்ட் போறதுக்கு முன்னால நமக்கு தெரிஞ்ச விஷயம் டிஸ்கிரீட்டை வச்சு அது கூட கம்பேர் பண்ணி இதுக்குண்டான ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். கவனிங்க, இப்போ இதே சம் எக்ஸோட வேல்யூ என்ன வந்துச்சு, 0, 1, 2. ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா அந்த எக்ஸாக்டா வர ஒவ்வொரு ப்ராபபிலிட்டி எல்லாத்துடைய கலெக்ஷன். அதாவது ரெண்டு காயின் கிடைக்குது, ஹெட் பத்தி பேசுவோம். எதுலையுமே ஹெட் வரலன்னு என்ன ப்ராபபிலிட்டி, ஏதாச்சும் ஒன்ல ஹெட் வந்தா என்ன ப்ராபபிலிட்டி, ரெண்டுலையுமே ஹெட் வந்தா என்ன ப்ராபபிலிட்டி. அப்ப 0, 1, 2னு நம்பர், அந்த ஒவ்வொரு நம்பருக்கு இண்டிவிஜுவல் ப்ராபபிலிட்டி பத்தி பேசுறதா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இப்போ 0 ஹெட், எக்ஸ்னா ஹெட்னு தான் அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அப்ப 0 ஹெட், 0 ஹெட்ங்கிறது பாரு, இந்த சாம்பிள் ஸ்பேஸ் பாருங்க, இதுதான் 0 ஹெட், ஏன்னா ரெண்டுமே ஹெட் இல்லை. அப்போ 1 இருக்கு. டோட்டல் எவ்வளோ, n ஆஃப் s 4. ப்ராபபிலிட்டினாலே பை டினாமினேட்டர் வரும், அந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அது நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் நியூமரேட்டர், செகண்ட் எக்ஸைஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அந்த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் பை டோட்டல் நம்பர், அதை எழுதி இருக்கிறோம். ஒரு ஹெட், இங்க பாருங்க ஒரு ஹெட், இதுல ஒரு ஹெட், இதுல ஒரு ஹெட், அப்ப மொத்தம் 2 இருக்கு. 2 பை டோட்டல் 4. 2னா 2 ஹெட் பாருங்க, இதுல மட்டும்தான் ரெண்டுமே ஹெட் இருக்குது. எத்தனை மொத்தம் 1 தான், 1/4. இதுதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அடுத்தது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். என்ன பண்ணணும், இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். அப்போ அந்த மேலே இது கரஸ்பாண்டிங் 1/4. இப்போ நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னா செகண்ட் மேக்ஸ் நாலேஜ், ஃபர்ஸ்ட் மேக்ஸ் நாலேஜ் எல்லாம் இருந்தால் தான் என்னால் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ 2/4 + 1/4 3/4. நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னா எனக்கு என்னென்ன நாலேஜ் எல்லாம் கேதர் பண்ணி தேர்ட் ஸ்டாண்டர்ட் முடிக்கிறப்போ தேர்டு நாலேஜ், அது கூடவே செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நாலேஜ் எல்லாம் இருந்ததா தேர்ட் ஸ்டாண்டர்ட் கண்டினியூ பண்ணியிருப்பேன். அப்போ எல்லாம் ஆட் பண்ணுங்க, இந்த எலமெண்ட் வேணா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆட் பண்ணுங்க, கரஸ்பாண்டிங் போய் எல்லாத்தையும் முன்னால இருக்கிறத ஆட் பண்ணுங்க. 1 + 2 + 1 4, 4/4. ஏன்னா டினாமினேட்டர் சேம், நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 4/4 1. எஸ் லிசன், இதுதான் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இங்க பாருங்க, இந்த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் கவுண்டபிளுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்தணும், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அதாவது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளுக்கு நம்ம பயன்படுத்தின வார்த்தை ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அதுவே அன்கவுண்டபிள் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் இருக்கல்லவா, இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அங்க மாஸ், இங்க டென்சிட்டி, மாஸுக்கு பதிலா டென்சிட்டி. பேசிக்ல தப்பு பண்ணிடாதீங்க, நல்லா உன்னிப்பா கவனிங்க. கவுண்டபிள்ல அந்த இருந்த f of x என்ன பேரு, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அன்கவுண்டபிள் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ல அதுக்கு என்ன பேரு, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அடுத்தது இங்க பாருங்க, கவுண்டபிள் இதுல எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன வந்துச்சு, f of x பூரா ஆட் பண்ணி என்ன வந்துச்சு 1. அப்ப சம்மேஷன், எதோட சம்மேஷன், அந்த f of x என்ன வந்துச்சு 1. அது இனிஷியல்ல இருந்து ஃபைனல் வரைக்கும் இங்க எழுதுனா கூட எழுதிக்கலாம், இதுல இருந்து இது வரைக்கும் ஆட் பண்ணணும்னு. இப்போ என்னைக்குமே கவுண்டபிள் ஆட் பண்றப்போ மேக்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய சிம்பிள் என்னவா இருக்கு, சம்மேஷன். அதுவே இன்ஃபைனைட்டா போயிட்டு இருக்கிறப்போ, அன்கவுண்டபிளா போயிட்டு இருக்கிறப்போ அதை ஆட் பண்றப்போ நம்ம பயன்படுத்துற சிம்பிள் ஞாபகம் வருதா என்னன்னு, எஸ் இன்டெக்ரல். இன்டெக்ரல் f of x dx = 1. அது இனிஷியல் இருந்து ஃபைனல் வரைக்கும் அப்படிங்கறத -∞ to +∞. இதுதான் பாருங்க, ஒரு கான்செப்ட் குள்ள வந்துட்டோம். எப்பெல்லாம் டிஸ்கிரீட் வந்திருக்குதோ அப்ப சாதாரண ஆட் பண்ணிக்கோ, சம்மேஷன். கவுண்டபிள் ஆட் பண்ணிப்போ, இங்க அன்கவுண்டபிள் ஆட் பண்றோம். அப்ப ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்ல என்ன பண்ண போறோம், நான் டென்சிட்டிங்கிற வார்த்தை பயன்படுத்தினாலே PDF ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்
வார்த்தை பயன்படுத்தினாலே ஓ கண்டினியூஸ் அன்கவுண்டபிள் பத்தி பேசணும்னு இமீடியட்டா உனக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகணும். அதுக்கு இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறது புரிஞ்சுதா? கவுண்டபிள் கூட கம்பேர் பண்ணி அந்த அன்கவுண்டபிளுக்கு ஃபார்முலா எழுதி போறோம், அவ்வளவுதான். அடுத்தது இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பத்தி பேசலாம். இங்கே கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு எப்படி கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வரும்னு பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் வேணும் என்ன பண்ணணும், அங்க ஃபர்ஸ்ட் மட்டும் எடுத்து எழுதணும். செகண்ட் வேணும்னா அந்த ஸ்மால் எஃப்ல செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். இங்க தேர்டு வேணும்னா அந்த தேர்டு செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். இதை வேற மாதிரி சொல்லலாம். இங்க தேர்டு வேணும்னா அந்த ஸ்மால் எஃப்ல இனிஷியல்ல இருந்து தேர்டு வரைக்கும் ஆட் பண்றோம். இங்க செகண்ட் வேணும்னா இங்கங்கிறது கேபிட்டல் எஃப், கேபிட்டல் எஃப்ல செகண்ட் வேணும்னா ஸ்மால் எஃப்ல இனிஷியல்ங்கிறது ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல இருந்து செகண்ட் வரைக்கும் ஆட் பண்றோம். அதே தானே கேபிட்டல் எஃப்க்கு இந்த கண்டினியூஸ்க்கு அதே கான்செப்ட் தானே. ஆட் பண்றோம் அப்படிங்கிறது என்னது, இன்டெகிரல். எதை ஆட் பண்றோம், ஸ்மால் எஃப் தான் ஆட் பண்றோம். அப்ப கேபிட்டல் எஃப் அப்படிங்கிறது ஸ்மால் எஃப் ஆஃப் டி டிடி. இங்க பாருங்க, இங்க தேர்ட் அப்படின்னா இனிஷியல்ல இருந்து தேர்ட் வரைக்கும், இங்க செகண்ட் அப்படின்னா இங்க செகண்ட் வேணும்னா அங்க இனிஷியல்ல இருந்து செகண்ட் வரைக்கும் ஆட் பண்றோம். அதே மாதிரி தான் இங்க எக்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் என்ன வேணா இருக்கலாம். அப்போ இங்க இது ஃபைனல்னு வச்சுக்கோ. அப்போ இனிஷியல்ங்கிறது மைனஸ் இன்ஃபினிட்டி, இனிஷியல்ல இருந்து இந்த எக்ஸ் வரைக்கும் ஆட் பண்றோம். இந்த எக்ஸ்ங்கிறது 2 அப்படின்னா எஃப் ஆஃப் 2 பாருங்க, எஃப் ஆஃப் 2 இனிஷியல்ல இருந்து 2 வரைக்கும் ஆட் பண்ணோம். அப்போ இனிஷியல் மைனஸ் 0 இனிஷியல்ல இருந்து 2 வரைக்கும் ஆட் பண்ணோம். அது இதுதான் ஃபார்முலா. இது ரெண்டாவது ஃபார்முலா. ஞாபகிச்சிட்டீங்களா? அடுத்தது என்னைக்குமே எஃப் ஆஃப் இனிஷியல் 0. அடுத்தது எஃப் ஆஃப் ஃபைனல் பாருங்க, ஃபைனல் என்னது 1. இனிஷியல்னா சார் எஃப் ஆஃப் மைனஸ் இதுதான் சார் இனிஷியல் 1/4ன்னு கேட்டுறாத. இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன சொல்ல ஒரு இம்பாசிபிள் ஈவெண்ட்டுக்கு வரக்கூடிய ரிசல்ட் கூட ஞாபகிச்சுக்கலாம். ரொம்ப டெப்தா போக வேண்டாம். பட் நீ உனக்கு அப்படி டவுட் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மைனஸ் இன்டினா நான் இதை சொல்ல ஆக்சுவலா இது இனிஷியல்னு எடுத்துக்க சொன்ன அந்த சிச்சுவேஷன்ல, பட் இது ப்ராபர்ட்டி ஆஃப் இம்பாசிபிள் ஈவெண்ட், இது ப்ராபர்ட்டி ஆஃப் ஆல் த பாசிபிள் ஈவெண்ட்ஸோட அவுட்கம், அதாவது மொத்த எல்லாத்தோட அடிஷன் அப்படின்னு ஞாபகிச்சுக்கோ. இதுதான் என்னது எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி. அப்ப எத்தனை ஃபார்முலா 1 2 3 4. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஃபார்முலா கேபிட்டல் எஃப் பேஸ் பண்ணி a less than x less than b equal to capital F of final. Final என்னது b minus capital F of initial. Initial என்னது a. என்னைக்குமே ஒரு இன்டர்வல்னாலே a smallest b biggest. f of b minus f of a capital F. கவனிச்சிங்களா? ஆக்சுவலி இது இன்டெகிரல் கால்குலஸ், அந்த செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ், அதை பேஸ் பண்ணி இது எழுதிக்கிறோம். ஏன்னா அன்கவுண்டபிள் வரப்போ இன்டெகிரல் யூஸ் பண்ணுவோம். இந்த ஒட்டுமொத்த இன்டெகிரலோட பேரு என்னது, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். இன்டெகிரல் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் சேர்ந்துதான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். அதுல என்ன பண்ணுவோம், லோயர் லிமிட் அப்பர் லிமிட் வந்தா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அப்ப அப்பர் லிமிட் பி லோயர் லிமிட் ஏ. அப்ப கேபிட்டல் எஃப் ஆஃப் இந்த ஒட்டுமொத்தத்துல பேர் தான் கேபிட்டல் எஃப். அப்ப கேபிட்டல் எஃப் ஆஃப் அப்பர் லிமிட் என்னது பி மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் லோயர் லிமிட். ரொம்ப டெப்தா போக வேண்டாம், திரும்ப சொல்றேன், இதுதான் ஃபார்முலா. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் கவனிங்க. இந்த கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அதாவது அன்கவுண்டபிள் வர்றப்போ இங்க ஈக்குவல் டு வந்தால் ஒண்ணுதான், வரலினால் ஒண்ணுதான். இதுதான் பேசிக். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுவே கவுண்டபிள் பார், நம்ம எழுதிக்கிற டேபிள் இருக்கால கவுண்டபிள் தானோ. இதுல p ஆஃப் 0 less than x less than or equal to 2 அப்படின்னு என்னது, இங்க ஈக்குவல் டு வல்ல, அப்ப 0 இன்க்ளூட் ஆகாது. 2க்கு ஈக்குவல் டு வந்திருக்குங்க, அப்ப 2 இன்க்ளூட் ஆகுது. 0ல இருந்து 2 வரைக்கும், 0ல இருந்து 2 வரைக்கும் இங்க ஈக்குவல் டு வரல, 0 இன்க்ளூட் ஆகாது. ஈக்குவல் டு வந்திருக்குது, 2 இன்க்ளூட், அப்ப 1 2 அந்த ரெண்டுக்கு உண்டானதை ஆட் பண்ணுவோம். எதை எடுத்துக்குவோம், 1 2 ரெண்டுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி தான் இங்க ஆட் பண்ணி எழுதுவோம். அதோட ப்ராபபிலிட்டி என்னது 2/4 1/4 ஆட் பண்ணி எழுதுவோம். ஆனா சப்போஸ் அன்கவுண்டபிளா இருக்கிறப்போ, இதே எக்ஸாம்பிளே சொல்றேன், அன்கவுண்டபிளா இருக்கிறப்போ 0 இருந்து 2க்குள்ள
0, 0.001, 0.7, 0.8, 1, 1.7, 1.8, 1.92 என்ன வேணா இருக்கு. இங்க என்ன பண்ணுவோம்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் ஃபைனல் மைனஸ் இங்க பாருங்க ஏ பி, இது ஏ அது பி, எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ, ஏங்கிறது 0. இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 0ன்னு அர்த்தம் 0 விட ஜாஸ்தியா, 0 விட ஜாஸ்தினா அது 0.00001 கூட இருக்கலாம். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணா 0 தான் வரும். லெஸ் தென் 2னா 2 விட கம்மி தான், 2 விட கம்மினா 1.99999 போயிட்டே இருக்கு. அப்போ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணா 2 தான். அப்போ நீங்க தெளிவா குழப்பாம ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சம் செய்யறப்போ ஈக்குவல் டு வந்தாலும் சரி வள்ளினாலும் சரி எஃப் ஆஃப் ஃபைனல் மைனஸ் எஃப் ஆஃப் இனிஷியல், கேபிட்டல் எஃப் ஆஃப் ஃபைனல் மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் இனிஷியல், இதுதான் ரீசன். சில பேர் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவான். ஆனா நான் இந்த கண்டினியூஸ் அன்கவுண்டபிள் தான் சொல்லிக்கிறேங்கிறத மறந்துட்டு இப்படி கவுண்டபிள் சம் இருக்கு, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அதாவது கவுண்டபிள் டிஸ்கிரீட்ல இருக்கு, அதுக்கு என்ன பண்ணுவா ஈக்குவல் டு வந்தால் ஒண்ணுதான் வள்ளினால் ஒண்ணுதான்ட்டு இஷ்டத்துக்கு சம் செஞ்சு வச்சுட்டு பிளேம் பண்ணுவான். நீ அப்படி இருக்காத, எங்க எதை அப்ளை பண்ணணுங்கிற ஷார்ட்கட் டெக்னிக் தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அதையே எதுக்கு அப்ளை பண்ணணுங்கிறது அதை விட முக்கியம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இன்னொரு ஃபார்முலா, லிசன். ஒரு ப்ராபபிலிட்டி எக்கச்சக்கமா போறப்போ ஆட் பண்றதுக்கு ரொம்ப டைம் இருக்கு, அப்போ கடவுள் மாதிரி காப்பாத்தி விடக்கூடிய ஒரு ஷார்ட்கட் என்ன ஃபார்முலான்னு பாருங்க. பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு, கவனிங்க 1 மைனஸ் எழுதிக்கணும். என்ன எழுதிக்கிறீங்க 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ். இதுக்கு அப்படியே உள்டா ஆப்போசிட்டா எழுதணும். அங்க கிரேட்டர் தென்னா இங்க லெஸ் தென், அங்க ஈக்குவல் டு வந்தா இங்க ஈக்குவல் டு வராது, அப்ப அங்க ஈக்குவல் டு வராது, அப்ப ஏ. இந்த ஃபார்முலா எப்படி வேணா எழுதலாம். இங்க கிரேட்டர் தென் வந்தா அங்க லெஸ் தென், இங்க லெஸ் தென் வந்தா அங்க கிரேட்டர் தென், இங்க ஈக்குவல் டு வந்தா அங்க ஈக்குவல் டு வராது, இங்க ஈக்குவல் டு வரலனா அங்க ஈக்குவல் டு வரும். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி எழுதுறப்ப முன்னாடி 1 மைனஸ் பர் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் லெஸ் தென் மாறிடுச்சு, ஈக்குவல் டு வந்து ஈக்குவல் டு வரல எழுதிட்டு முன்னால 1 மைனஸ் வரும். 1 மைனஸ்க்கு அப்புறம் தான் இந்த டெக்னிக். இதுக்கு நம்ம மீனிங் பார்த்துடலாம், இது கூடயே கம்பேர் பண்ணலாம். இந்த ஏக்கு பதில் என்ன எடுத்துக்கலாம் 1 எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம் 1 பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 1 ஈக்குவல் டு 1 மைனஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. கரெக்டா பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏக்கு பதிலா 1 எடுக்கிறோம், ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1. பாருங்க ரெண்டு கேன்ஸ் கண்டுபிடிக்கலாம், கண்டிப்பா ஈக்குவல் டுவா இருக்கு, ஈக்குவலா வரும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ நான் கவுண்டபிள் பத்தி பேசிட்டு இருக்கிறேன், டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 என்னது 1ல இருந்து 1 விட அதிகமா இருக்கக்கூடிய எக்ஸ், இதுதான் எக்ஸ். 1ல இருந்து 1 விட அதிகமா இருக்கக்கூடியது இந்த 2. அப்ப இந்த ரெண்டோடைய இதை ஆட் பண்ணுங்க, 2/4 பிளஸ் 1/4 3/4. அப்புறம் 1 மைனஸ் இங்க பாருங்க x லெஸ் தென் 1. லெஸ் தென் 1 என்னது 1 விட கம்மி, 1 விட கம்மினா இதுதான் 1 x, 1 விட கம்மினா 0, அதுதான் என்னது 1/4. எல்சிஎம் எடுத்து பாருங்க, கீழே இதுலனா 1 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 4 மைனஸ் 1 3/4 3/4. பாருங்க ரெண்டு என்ன வருது ஈக்குவலா இருக்கு, ஈக்குவல் டுன்னு வருது. இது ஆக்சுவலா எங்க பயன்படுத்துவோம், டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் வர்றப்போ பயன்படுத்துவோம், கவுண்டபிள் வர்றப்போ. அப்போ இதுக்கு பேஸ் பண்ணி இந்த 5 ஃபார்முலா 1 2 3 4 5 இந்த 5 நல்லா தரவா படிச்சுக்கோங்க.